பிரபஞ்சத்தின் பெருங்கட்டமைப்பு அண்டத்திலிருந்து பிண்டம் வரை நமது உணர்வுகளையும் விருப்பங்களையும் இயக்கும் பிரபஞ்ச விதிகளை அறிதல். உங்கள் விருப்பங்கள் உண்மையிலேயே உங்களுடையதா? இல்லை. நாம் ஒரு பாடலை கேட்கிறோம், ஒரு உணவை சுவைக்கிறோம், ஒரு காட்சியை காண்கிறோம். இவை அனைத்தும் நமது தனிப்பட்ட விருப்பங்கள் என்று கருதுகிறோம். ஆனால் இந்த விருப்பங்களின் மூலம் எது? நம் புலன்களின் செயல்பாடுகளை எது தீர்மானிக்கிறது? இந்த பேருண்மையை அறிய பிரபஞ்சத்தின் அண்டம், மூல வெளியிலிருந்து நமது உடலின் பிண்டம் செயல்பாடுகள் வரை நாம் பயணிக்க வேண்டும். இது ஒரு காரண காரிய தொடரின் வெளிப்பாடு. பிரபஞ்சத்தின் மூல இயக்கம், குணங்களும் தத்துவங்களும். அனைத்திற்கும் மேலாக பிரபஞ்சத்தை இயக்கும் சில மூல தத்துவங்கள் உள்ளன. இவையே அனைத்து நிகழ்வுகளுக்கும் அடித்தளம். முக்குணங்கள், த்ரீ குணாஸ், சத்துவம், ராஜசம், தாமசம். இந்த குணங்களின் கலவையே இயற்கையின் தன்மையை தீர்மானிக்கிறது. மூல தத்துவங்கள், த கோர் தத்துவாஸ், காலம், நியதி, கலை போன்றவை ஒன்றை ஒன்று சார்ந்து இயங்குகின்றன. உருவகமாக கால தத்துவத்தின் தன்மை கலைகளின் வழியே குணங்களை வெளிப்படுத்துகிறது. இந்த குண மாற்றங்களே பிரபஞ்சத்தில் நிகழும் அனைத்தையும் தீர்மானிக்கின்றன. காலம், நியதி, கலை, சத்துவம், ராஜசம், தாமசம். தெய்வ ஆற்றல்கள் குணங்களின் பிரதிநிதிகள். பிரபஞ்ச குணங்களின் அடிப்படையில் செயல்படும் ஆற்றல்களே தெய்வங்கள். அவர்களின் குணங்கள் பிரபஞ்ச குணங்களின் தன்மையை பொறுத்தே அமைகின்றன. இன்றைய உலகின் ஆக்ரோஷமான மற்றும் குரூரமான இயல்புக்கு காரணம் தற்போது வரும் குணங்களால் இயக்கப்படும் தெய்வ ஆற்றல்களின் தன்மையே. இந்த தெய்வ ஆற்றல்களே தங்களுக்கு கீழுள்ள பஞ்சபூதங்களை ஆட்டி வைக்கின்றன. பிரபஞ்சத்தின் கட்டமைப்பு பொருட்கள், பஞ்சபூதங்கள். தெய்வ ஆற்றல்களின் கட்டுப்பாட்டில் இயங்கும் 5 மூலப்பொருள்களே பஞ்சபூதங்கள். அவை ஆகாசம், அது வெளி; காற்று, அது வாயு; நெருப்பு, அது அக்னி; நீர், அது அப்பு; மண், பிருத்வி. இன்றைய காலகட்டத்தில் நாம் சுவைக்கும் உணவுகள் மற்றும் அனுபவங்களின் தீவிரத்தன்மைக்கு காரணம் இந்த பஞ்சபூதங்களின் தற்போதைய குணங்களே. அவை அவற்றை இயக்கும் தெய்வ ஆற்றல்களை சார்ந்துள்ளன. ஆகாசம், காற்று, நெருப்பு, நீர், மண். பூதங்களின் நுட்பமான சாரம் தன் மாத்திரைகள் எனப்படும். ஒவ்வொரு பஞ்சபூதத்திலிருந்தும் ஒரு நுட்பமான குணம் அல்லது பொருள், ப்ராடக்ட் வெளிப்படுகிறது. இவையே தன் மாத்திரைகள் எனப்படுகின்றன. இவை ஐம்புலன்களால் உணரப்படும் உலகின் அத்தியாவசியமான கூறுகள். சப்தம், ஒலி, பரிசம், தொடுதல், உணர்வு; ரூபம், ஒளி அல்லது காட்சி; ரசம், சுவை; கந்தம், நுகர்ச்சி ஆகியவையே 5 தன் மாத்திரைகள். இந்த தன் மாத்திரைகள் இல்லையேல் இவ்வுலகம் இருந்தும் இல்லாதது போலவே இருக்கும். உலக அனுபவத்தின் ஆணிவேர் இவையே. பூதங்களும் அவற்றின் தன் மாத்திரைகளும் ஒரு நேரடி தொடர்பு. ஆகாசம், சப்தம், ஒலி, மணி; காற்று, பரிசம், தொடு உணர்வு; நெருப்பு, ரூபம், ஒளி, விளக்கு; நீர், ரசம், சுவை, நாக்கு; மண், கந்தம், மணம், நாற்றம், நுகர்ச்சி. அனுபவத்தின் நுழைவாயில்கள் ஐம்புலன்கள். பிரபஞ்சத்தில் உள்ள தன் மாத்திரைகளை உள் வாங்குவதற்காக நமது உடலின் பிண்டம் கொடுக்கப்பட்டுள்ள கருவிகளே ஐம்புலன்கள், ஞானேந்திரியங்கள்.
நமது புலன்களின் செயல்பாடுகள் முழுமையாக தன் மாத்திரைகளையே சார்ந்துள்ளன. கண் ரூபத்தை, ஒளியை உள்வாங்குகிறது. காது சப்தத்தை உணர்கிறது. நாக்கு சுவையை உணர்கிறது. தோல் பரிசத்தை உணர்கிறது. மூக்கு நாற்றத்தை, மணத்தை உள்வாங்குகிறது. திருவள்ளுவரின் மெய்ஞானம். ஐந்தின் வகையறிதல். சுவை, ஒளி, ஊறு, ஓசை, நாற்றம் என ஐந்தின் வகை தெரிவான் கட்கே உலகு. திருக்குறள். சுவை, ஒளி, தொடு உணர்வு, ஓசை, மனம் ஆகிய ஐந்து தன் மாத்திரைகளின் வகைகளையும் அதன் மூலத்தையும் யார் அறிகிறார்களோ அவர்களுக்கே இவ்வுலகம் வசப்படும். இதை அறியாதவன் பௌதீக உலகத்தை சார்ந்தவன் அல்ல என்பதை வள்ளுவர் இஷ்டமாக கூறுகிறார். உள்ளிருக்கும் இயக்குனர்கள், ஐவராதிகள். நம் புலன்களுக்கு பின்னால் அவற்றை இயக்கும் சக்திகள் உள்ளன. அவர்களே ஐவராதிகள். இவர்கள் நம் உடலுக்குள், அதாவது பிண்டத்தில் இருந்து கொண்டு நமது ஆசைகளையும் இச்சைகளையும் தீர்மானிக்கிறார்கள். ஒரு விஷயத்தை பார்க்க வேண்டும், கேட்க வேண்டும், ருசிக்க வேண்டும் என்ற உந்துதல் உங்களிடமிருந்து வரவில்லை. அது இந்த ஐவராதிகளின் விருப்பமே. இவர்கள் அண்டத்திலும் இருக்கிறார்கள், பிண்டத்திலும் இருக்கிறார்கள். சுத்த மாயநிலை, அசுத்த மாயா நிலை என இரு நிலைகளிலும் செயல்படுகிறார்கள். திருமூலரின் திருமந்திர சாட்சி. ஐவருடைய அவாவினால் தோன்றிய பொய் வருடு அய புலன்களும் ஐந்தே. திருமந்திரம். உடலுக்குள் இருக்கும் அந்த ஐவராதிகள் பேராவியினால் தான் இந்த ஐந்து புலன்களும் தத்தமது விஷயங்களில் அலைந்து திரிகின்றன. புலன்களின் செயல்பாடுகள் நமது விருப்பம் அல்ல, உள்ளிருக்கும் ஐவரின் இச்சையே என்பதை திருமூலர் ஆணித்தரமாக நிறுவுகிறார். கட்டமைப்பின் முழுமையான வரைபடம். மூல தத்துவங்கள் காலம், நியதி, கலை. முக்குணங்கள் சத்துவம், ராஜசம், தாமசம். தெய்வ ஆற்றல்கள் பஞ்சபூதங்கள் ஆகாயம், காற்று, நெருப்பு, நீர், மண். தன் மாத்திரை சப்தம், ஸ்வரிசம், கேட்டல், பார்த்தல், ரசம், சுவைத்தல், கந்தம், நுகர்த்தல். ஐம்புலன்கள். இது நமது அனுபவம். அறிதலில் இருந்து அவேர்னஸுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த பிரபஞ்ச கட்டமைப்பை நாம் இப்போது அறிகிறோம். நமது ஆசைகளும் உணர்வுகளும் ஒரு நீண்ட சங்கிலி தொடரின் இறுதி விளைவு என்பதை புரிந்து கொள்கிறோம். நாம் இந்த அமைப்பின் அடிமைகள் அல்ல. இதன் செயல்பாட்டை அறியும் போது நாம் அதன் பார்வையாளராக மாற முடியும். நமக்கு எழும் ஒவ்வொரு ஆசையையும், ஒவ்வொரு உணர்வையும் ஆராய்ந்து அதன் மூலத்தை நோக்கி நம் கவனத்தை திருப்ப வேண்டும். கேள்வி: இந்த உண்மையை அறிந்த நாம் நம் புலன்களை இனி எவ்விதம் கையாள்வது? இது ஒரு தொடக்கமே, உங்கள் ஆழ்ந்த பயணத்திற்கான அட்டவணை. இன்று நாம் விவாதித்தது பிரபஞ்சத்தின் ஆழமான செயல்பாடுகளை புரிந்து கொள்வதற்கான ஒரு பொருளடக்கம், இண்டெக்ஸ் மட்டுமே. இந்த கட்டமைப்பின் ஒவ்வொரு படியும் மேலும் ஆழமாக ஆராயப்பட வேண்டிய ஒரு தனி உலகம். ஆராய்வதற்கான முக்கிய தலைப்புகள்: குணங்களின் செயல்பாடு, சக்கரங்கள் மற்றும் கலைகள், தெய்வங்களின் தத்துவங்கள், ஐவராதிகளின் இயல்பு, சுத்த அசுத்த மாயா நிலைகள். தன்னை பற்றியும் பிரபஞ்சத்தை பற்றியும் அறியும் இந்த விசாரணை தற்காப்புக்கும் ஆன்ம விடுதலைக்கும் வழிவகுக்கும். வணக்கம்.